அதாவது மோஷன் போறதுல டிஃபிகல்ட்டி, இது நாம் வெகுவாக கேள்விப்படும் நமக்குள் ஏற்படும் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுமா? ஏன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தை மோஷனே போக மாட்டேங்குது, ரெகுலர் அந்த மோஷன் ஹேபிட்டே கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட போறது இல்லை குழந்தைங்க, 3 நாளைக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை தான் குழந்தை மோஷனே போகுது. இது உண்மையாக பிரச்சனைக்குள்ள விஷயமா, இல்ல குழந்தைகள் இப்படித்தான் மோஷனே போகுமா என்ற கேள்விகள் பல பெற்றோர்களுக்கு எழும். முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் என்பது என்ன என்று நம்புகிறோம். மலம் கழிப்பதில் பிரச்சனை, 4வது நாளைக்கு ஒரு முறை மோஷன் போக முடியும் என்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லுவோம். சும்மா ஒரு நாள் மோஷன் போகலன்னா அது பேர் கான்ஸ்டிபேஷன் எல்லாம் கிடையாது. ஸோ என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னா, நம்ம தினமும் நாம் உணவை உட்கொள்ளுகிறோம், அந்த உணவு சரியான பாதையில் டைஜஷன் ஆகிட்டு மறுநாள் அதனுடைய வேஸ்ட் எக்ஸ்கிரீட்டா மோஷன் போற ஹேபிட் வழியா வரும். இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட மூளையோட செயல்பாடுகள் தான் இது முக்கியமாக இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட்டு எடுத்த உடனே ஸ்டமக் போகும், ஸ்டமக்ல இருந்து பிரெயினுக்கு ஒரு சிக்னல் பாஸ் ஆகும், பிரெயின் ஸ்டார்டிங் சிக்னல். ஸோ அப்போ டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஸ்டமக்கு, அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன், கடைசியா அதுல இருக்க முக்கியமான பொருட்கள் எல்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல எடுத்த பிறகு அந்த வேஸ்டான ஒரு மெட்டீரியல் மோஷனாக நமக்கு வெளியில போகும், அதாவது மலமாக வெளியில போகும். அதனால் முன்னாளில் நாம் நன்றாக உணவை உட்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு மோஷன் கண்டிப்பாக வரும். ஸோ எப்படிப்பட்ட உணவை உண்ண வேண்டும் அப்படின்னா, ஹை ஃபைபர் டயட்னு சொல்லுவாங்க. மருந்து நல்ல காய்கறி நிறைந்த, பழங்கள் நிறைந்த உணவு முறைகளை நாம் பழக வேண்டும். உங்களுக்கு நல்ல மோஷன் நல்லா ஃப்ரீயா போகணும்னா ஃபைபர் டயட் ரிச் ஃபுட் நீங்க நல்லா எடுத்தீங்கன்னா நிச்சயமாக மோஷன் கண்டிப்பாக போகும். குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா, பிறந்த குழந்தைகள் ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை இல்ல 8 முறை கூட சில குழந்தைகள் போயிட்டு இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு அந்த பிரெயினோட கட் ஆக்சிஸ் புவர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு அது உணர்தல் இருக்காது. ஸோ ஏஜ் அட்வான்ஸ் ஆக பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சீரமைக்கப்படும். இந்த நரம்புகள் ப்ராப்பர் வே சேனலைஸ் ஆகிட்டு உங்களுக்கு நன்றாக இது ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கும். காலையில் எழுந்தவுடன் அதை கழிக்க வேண்டும் என்று. ஸோ நம்ம எப்படி அதை செய்ய வேண்டும்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் எழுந்தவுடன் நீங்கள் பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வாட்டர் எடுக்கணும். வாட்டர் எடுத்த உடனே உங்களோட வாட்டர் எடுக்கிறது வயிறுக்கு போன உடனே வயிறுல இருந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் சிக்னல் பிரெயின் போகும். அகைன் பிரெயின்ல இருந்து உங்களுக்கு வயிறுக்கு ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள் நம்மளோட குடல் பகுதிக்கு மூவ் ஆவறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்து இந்த ஹேபிட்டை நீங்க பிராக்டிஸ் பண்ணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஹேபிட் வச்சிருப்பாங்க. சில பேர் காஃபின்னு சொல்லுவாங்க, சில பேர் பேப்பர் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு சில பேர் சிகரெட் பிடிச்சாதான் எனக்கு போகும்னு சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. அது மாதிரி எல்லாம் யாருக்கும் மோஷன் எல்லாம் வர்றதில்லை. பட் நீங்க எடுக்கிற மார்னிங் அந்த ட்ரிங்க் வாட்டர் ஆர் காஃபி எது நீங்கள் எடுத்தாலும் அது உங்களோட கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸை உங்களுக்கு துரிதப்படுத்தி உங்களுக்கு காலை கடன் கழிப்பதற்கு நல்ல வழி செய்யும். ஓகே, இது சாதாரணமாக தினமும் நடக்கும் நிகழ்வுகள். ஏதாவது பிரச்சனை இதில் இருக்கிறதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பல்வேறு பிரச்சனைகள் பார்க்கலாம். முதல்ல அடல்ட்டை விட குழந்தைகள் பார்க்கலாம். நிறைய நம்ம சந்திக்கும் பிரச்சனை குழந்தைகளுக்கு 2 ஹாபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் ஒன்னு சொல்லுவாங்க. ஹாபிச்சுவல்னா பழக்க வழக்க முறைகள் வேறுபடுவதனால் அந்த குழந்தைக்கு உங்களுக்கு மலம் கழிக்கும் அந்த ஹாபிட் வேரி ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் பாத்தீங்கன்னா லெஸ் ஃபைபர் கண்டென்ட் தான் எடுக்கும். நிறைய அது விரும்பி சாப்பிடுறது ஜங்க் லைக் ஃபுட்டு, ஃப்ரை ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு, இந்த மாதிரி நான் ஃபைபர் டயட் ஃபுட்டா தான் குழந்தைகள் எடுப்பார்கள். இந்த நான் ஃபைபர் டயட் ஃபுட்டை எடுக்கும் பொழுது நேச்சுரலாவே கொஞ்சம் மோஷன் போறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். தண்ணி போதியமான அளவுக்கு குடிக்க மாட்டார்கள். இது என்ன ஆகும்னா நார்மல் ரிஃப்ளெக்ஸ் பாதிக்கும். குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஸ்டெயின் பண்ணி எல்லாம் குழந்தைகள் போகாது. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணி மோஷன், அதாவது முக்கிய மோஷன் போகணும்னு வச்சுங்களேன், ஒரு பெயின்ஃபுல் ஈவெண்ட், அது ஒரு மாதிரி பெயினா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ பெயினான எந்த விஷயம் குழந்தைகள் செய்யாது. போனா வலி எடுக்குமே, போனா வலி எடுக்குமே. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா மோஷன் இன்னைக்கு போகலன்னா அதனுடைய ஸ்டேட் மாறிடும். லைக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம குடலுக்குள்ள செமி சாலிடா இருந்து அப்புறம் சாலிடா வந்துருக்கும். அதுல இருக்கிற வாட்டர் பெருங்குடலில் உறிஞ்சப்பட்டு கொண்டே இருக்கும்.
அப்போ வந்து என்னன்னா, நீங்க காலம் தாழ்த்த தாழ்த்த அந்த மோஷனோட ஸ்டேட் மாறி ஆர்டரா அப்படியே மாறிட்டே இருக்கும். ஸோ இன்னும் மேலும் அதை டிஃபிகல்ட்டி ஆக்கிவிடும். மோஷன் போறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் சில குழந்தைகள் 2 நாள் இல்ல 3 நாள் இல்ல 5 நாள் கூட மோஷன் போறதுக்கு சிரமப்படுவார்கள். ஸோ அவங்களெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி இருக்கும்போது மேக்சிமம் ஹேபிட் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். மருத்துவர்களை அணுகினால், நிச்சயம் குழந்தை நல மருத்துவர்களை அணுகினால் அவங்க அது ஒரு நல்ல ஃபுட்பாத் கொடுப்பாங்க. எப்படி நீங்க டாய்லெட் ட்ரைனிங் குழந்தைக்கு கொடுக்கணும், எப்படி அவங்க வந்து மலம் கழிப்பதில் நம்மள வந்து இன்னும் வந்து பெற்றோர்கள் நல்ல மேல் நடவடிக்கை நாம் என்ன எடுக்க வேண்டும் என்பது டெய்லி ரொட்டீனா நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல என்னென்ன ஃபாலோ பண்றோமோ அதை ஃபாலோ பண்ணாவே போதும். லைக் நல்ல ஃபைபர் டயட்டு, குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணும். மார்னிங் அந்த டைம் வந்து கரெக்டான டைம் கொடுக்கணும். நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து அந்த ஸ்கூல் டைமுக்கும் அவங்க எழுந்துக்கிற டைமுக்கும் வெரி ஷார்ட் பீரியடா இருக்கும். எழுந்த உடனே அவசர அவசரமா நேரா போயிட்டு குளிச்சுட்டு ஓடிடுவாங்க. அவங்களுக்கு அங்க போயிட்டு ஸ்கூல் போன பிறகு ஃபர்ஸ்ட் பீரியட்ல தான் வந்து அந்த மோஷன் ரிஃப்ளெக்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல அந்த ஸ்கூல்ல கேட்டா திட்டுவாங்கன்னா அடைக்குவாங்க. இது மாதிரி அடக்கி அடக்கி அடைக்கிறதுனால மோஷனோட அந்த ஸ்டேட் வந்து ஹார்டர் மோஷனா மாறி கடைசியா வந்து உங்களுக்கு போகிறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஏர்லியரா குழந்தைகளை எழுப்பி நாம வந்து மோஷன் போறதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ணணும். தட் இஸ் டாய்லெட் ட்ரைனிங். ஸோ தினமும் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அதுக்குன்னு ஒரு நேரம் பழகி எடுத்து அவங்களுக்கு எடுத்துரைத்து இதனுடைய சிறப்பம்சங்கள் அதனுடைய பின்விளைவுகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி, ஏன்னா மோஷன் 2-3 நாள் போகாது இருந்தா வயிறு வலி எடுக்கும், ஜீரணம் சரியாகாது, வயிறு உங்களுக்கு ஒரு ப்ளோட்டடாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் சிரமப்படுவார்கள். ஸோ இதனால பல்வேறு வந்து இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புலயே தங்கிவிடும். இது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு எடுத்துரைத்து சரியான வந்து ஒரு டாய்லெட் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்தால் கண்டிப்பாக மோஷன் வந்து அவர்கள் போவார்கள். இது ஒன்லி ஹேபிட் கான்ஸ்டிபேஷன் என்ற வகைகள். இதை தவிர்த்து வந்து குழந்தைகள் உண்மையாவே நீங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், எல்லாம் நாங்க மெடிசன் கொடுத்தோம், எல்லாம் வந்து நாங்க எல்லாம் பண்ணோம் சார், ஆனாலும் திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு தீராத வியாதியா இருக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பிரச்சனைகள் சந்தித்தால் குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன் இருப்பாங்க. அவர்களை நீங்கள் முதலில் வந்து சந்திச்சு அவர்களுக்கு உண்டான வந்து அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் குழந்தை வளர்ச்சி அடையும் பொழுதே வந்து அந்த குடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள் வந்து சரியான வளர்ச்சி அடையாமலும் அது அதனுடைய கேங்லியான் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜஸ் ஆயிட்டு இருக்கும். இதனால அந்த பிரெயின் கட் ஆக்சிஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடும். ஸோ அந்த பிரேக் டவுன் ஆனவுன்னா உங்களுக்கு சிக்னல் ப்ராப்பரா வராதனால, மூவ்மெண்ட் இல்லாதனால குழந்தைங்களால போக முடியாது. போகாதனால தான் இது போன்ற பல டெஸ்டுகள், அதாவது அடுத்தடுத்த கட்ட டெஸ்ட், இந்த கேங்லியான் செல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறது, பிளஸ் வந்து நரம்பு மண்டலங்கள் சரியா வளராட்சி அடையாது இருக்கிறது. இது போன்ற காரணங்களால் வந்து நாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து மோஷன் வர்றதை வந்து கண்காணிக்க முடியும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு வந்து அறுவை சிகிச்சை மூலம் வந்து அது நார்மல் கேங்லியானிக் செல் எங்க இருக்குது, அந்த நரம்பு செல்கள் எங்க இருக்கோ அந்த செல்களை வந்து கொண்டு வந்து நம்ம வந்து நார்மல் செல்லோட அட்டாச் பண்ணிட்டு அது ரெண்டும் வந்து மருத்துவத்தில் வந்து அது ஒரு நல்ல ஒரு தீர்வை நாம் கொடுக்கலாம். நன்றி.